ஹாய், நம்மளோட சேனலில் ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்றைக்கி இந்த வீடியோவில் டேட்டா அப்டேட் பார்க்க போகிறோம். இவ்வளோ நாள் வீடியோ கண்டினியூஸாக போட முடியல, வெரி சாரி ஃபார் தட். இனிமேல் உங்களுக்கு ரெகுலராக நம்மளோட டேட்டா என்ன அப்டேட் ஆகிருக்கு, மார்க்கெட் எந்த மாதிரி மூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வீடியோவாக வந்துடும். அதானி அவங்கள பற்றி நிறைய அலிகேஷன்ஸ் போயிட்டுருக்கிறதுனால மார்க்கெட் பியரிஷாக தான் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க, நம்புகிறாங்க. ஆனால் நம்மக்கிட்ட கான்டாக்டில் நம்மக்கிட்ட டச்சில் இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுத்த அப்டேட் படி பார்த்திங்கன்னா, ஒன்ஸ் மார்க்கெட் 23,500 பிரேக் ஆச்சுது அப்படின்னா பியரிஷ் ஆகும். 23,500க்கு மேலே சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா புல்லிஷாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நீங்கள் சார்ட் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட தெரிஞ்சிருக்கும். 23,500க்கு மேலே போனதுக்கப்புறமா ஒரு சிங்கிள் ரெட் கலர் கேண்டில் கூட இல்லை, சிங்கிள் ரெட் கலர் கேண்டில் கூட பார்க்க முடியல. ஃபுல்லாகவே க்ரீன் கேண்டில் தான். 23,900 வரைக்குமே அது ஹை மூமெண்ட் கொடுத்துச்சு. இன்னமுமே உங்களுக்கு 23,500க்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு ஆச்சரியமாக கூட இருக்கலாம், எப்படி இந்த டீட்டெயில்ஸ் இவ்வளோ கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. வேறு எதுவுமே இல்லை, டேட்டா யூஸ் பண்ணி மாத்திரம்தான். உங்களுக்கு பார்க்குறதுக்கு நிறைய விக்ஸ் இருக்கலாம், விக்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு கிளியரான புல்லிஷ் மூமெண்ட் தான். நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக டேட்டாவோட சப்போர்ட்டோட கான்ஃபிடெண்ட்டாக ஹோல்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கிளியரான டார்கெட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்துருக்கலாம். நேற்றைக்கு பார்த்துருந்தீங்கன்னா கிளியரான பேரிஷ் மூமெண்ட் இருந்துச்சு. டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த பேரிஷ் மூமெண்ட் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஆனால் டேட்டா யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே புல்லிஷில் தான் ஓப்பன் ஆகிருக்கு அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணி நீங்கள் புல்லிஷ்கான ட்ரேட் எடுத்துருந்துருப்பீங்க. இப்போவுமே 23,900 பிரேக் ஆகிற வரைக்கும் மார்க்கெட் புல்லிஷாக தான் இருக்கும். 23,900 பிரேக் ஆகுது அப்படின்னா ஒரு ஸ்மால் பேரிஷ் மூமெண்ட் இருக்கும். அகெயின் மார்க்கெட் புல்லிஷாக தான் இருக்கும். நம்மளோட டேட்டா நீங்கள் கிளியராக செக் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கும். இன்றைக்கான டேட்டா நீங்கள் செக் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி பாருங்கள், ஃபுல்லாகவே சிஇ டேட்டாஸ் தான் இருக்குது, ஃபுல்லாகவே சிஇ தான் இருக்குது. அப்போ மார்க்கெட் புல்லிஷாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் டேட்டா பார்க்கும்போதே கன்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பீங்க. நெக்ஸ்ட்டு நம்மளோட ஸ்டாக் அப்டேட் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸ்டாக்கில் என்னென்ன டீட்டெயில்ஸ், என்னென்ன டேட்டா அப்டேட் ஆகிருக்கு அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஐடியா இருக்குது. ஐடியா நம்ம எப்பவும் போல் செக் பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு கனரா பேங்க், பிஎன்பி ரெண்டுமே இருக்குது. ரெண்டுமே பிலோ 100 ருபீஸ் ஸ்டாக்கு, அதையுமே நம்ம செக் பண்ண போகிறதில்ல. அதுக்கப்புறமா பிஹெச்இஎல் வித் 240 சிஇன்னு ஒரே ஒரு டேட்டா மாத்திரம் இருக்குது. அப்போ பிஹெச்இஎல்லில் 240 தான் நமக்கு டார்கெட்டு. மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள், 228.59 ஓப்பன் ஆகிருக்கு. அதோட ஹை ப்ரைஸ் 236 வரைக்கும் போயிருக்கு. ஆனால் நம்மளோட டார்கெட் 240 வரைக்கும் இருந்துச்சு. 240 சி தான் நம்மளோட டார்கெட் இருந்துச்சு. இங்கே 236 வரைக்கும் உங்களுக்கு ஹை ப்ரைஸ் போயிருக்கு. ஒன்ஸ் 236 ஹிட் ஆனதுக்கப்புறமா ஸ்மால் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. 250 ருபீஸ் வர்த்துள்ள ஒரு ஸ்டாக் 8 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகுறதுங்கிறது ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஐடிசி வித் 465 சிஇன்னு ஒரு டேட்டா இருக்குது. வேறு எதுவும் டேட்டா இல்லை. அப்போ ஐடிசியில் 465 தான் நமக்கு டார்கெட்டு. மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள், 456.75 ஓப்பன் ஆகிருக்கு. ஹை ப்ரைஸ் 473.90 வரைக்கும் போயிருக்கு. அதாவது இந்த ஒரு ரீசனுக்காக தான் எஸ்எல் ட்ரையல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே சொல்லியிருப்பேன். உங்களுக்கு 465 ஹிட் ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்மால் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா 479 வரைக்கும் 473 வரைக்கும் போயிருக்கு. நார்மல் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 10 பாயிண்ட்ஸ் இருந்திருக்கும். ஆனால் எஸ்எல் ட்ரையல் பண்ணியிருந்தீங்கன்னா 20 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட்டாக கிடச்சிருந்துருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு டாட்டா ஸ்டீல் இருக்குது. டாட்டா ஸ்டீல் 155 சிஇ தான் இருக்குது. அதுவும் பிலோ 200 ருபீஸ் ஸ்டாக், அதனால் செக் பண்ண போகிறதில்ல. நெக்ஸ்ட்டு என்எம்டிசி வித் 250 சிஇன்னு ஒரு டேட்டா இருக்குது. மார்னிங் உங்களுக்கு நிறைய டேட்டாஸ் அப்டேட் ஆகிருந்துச்சு. அதனால தான் நான் எப்போவுமே உங்களை லைவ் டைமில் டேட்டா செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லுவேன். டாட்டா பவர் இருக்குது. மார்னிங் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா டாட்டா பவர் சிஇ டேட்டா ஒன்று அப்டேட் ஆகிருந்துச்சு. அது மாதிரி உங்களுக்கு லோ 409 போயிருக்கு. ஹை ப்ரைஸ் 416 வரைக்கும் போயிருக்கு. நீங்கள் மார்னிங் 9:15க்கு டேட்டா செக் பண்ணி பார்த்து ட்ரேட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இன்னுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டேட்டா ரிலேட்டடாக ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் கான்டாக்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.